அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம் பிள்ளைங்களா. அங்கே பாருங்க, if the inertial mass and gravitational mass of simple pendulum of length L are not equal, then the time period of the simple pendulum is. இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. ஸோ உங்க இனர்ஷியல் மாஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, கிராவிடேஷனல் மாஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழில் பார்த்தீங்கன்னா எல் நீளமுடைய தனி ஊசல் ஒன்றின் நிலைம நிறை மற்றும் ஈர்ப்பியல் நிறை சமமற்றது எனில் அதன் அலைவு நேரம் என்ன? இதான் பிள்ளைங்களா கேள்வி. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1000 முறை படிச்சிருப்போம் நியூட்டனுடைய செகண்ட் லா. அது என்ன சொல்லுவோம்னா F is equal to m into a ன்னு சொல்லுது. இங்க இந்த எம்ன்றதை நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா பிள்ளைங்களா, இந்த எம்முக்கு பேர் தான் இனர்ஷியல் மாஸ். இதுக்கு பேர் தான் இனர்ஷியல் மாஸ். ஓகே, ஏன் இது இனர்ஷியல் மாஸ்ன்னு சொல்றாங்க? ஸோ இந்த ஆக்சலரேஷனை தீர்மானிக்கிறது m தான். F is equal to m into a ல. சரி நீங்க பாருங்க, சப்போஸ் ஏனா என்ன பண்ணுவீங்க, a is equal to f by m. ஸோ இதனோட இனர்ஷியல் மாஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும், ஆக்சலரேட் ஆகும். ஸோ இந்த மாஸ்க்கு பேர் இனர்ஷியல் மாஸ். அதே மாதிரி கிராவிடேஷனல் மாஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நியூட்டனுடைய கிராவிட்டி நம்மளுக்கு தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சி தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்டூ ரெண்டு பொருள் இருக்குன்னா m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர் படிப்போம் இல்லையா. இங்க இந்த m1 m2 பயன்படுத்துறோம் இல்லையா, இது வந்து கிராவிடேஷனல் மாஸ். ரைட். நியூட்டனுடைய கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன பிள்ளைங்களா, அவர் என்ன கண்டுபிடிக்கிறார், இந்த ரெண்டு இனர்ஷியல் மாஸும் இந்த கிராவிடேஷனல் மாஸும் ஒன்று தான், ரெண்டு வெவ்வேறு அல்ல இப்படின்னு நிரூபிச்சது தான் நியூட்டனுடைய மேதமை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சிம்பிள் பெண்டுலத்தில் ஓகே சப்போஸ் இந்த ரெண்டு மாசு சமம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, சமமா இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷனில் டைம் பீரியட் என்னவாகும்? இதான் பிள்ளைங்களா கேள்வி. சரிங்களா. ஸோ அப்போ நான் என்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்னா, F is equal to m into a ல இது இனர்ஷியல் மாஸ், இது என்ன மாஸ், திஸ் இஸ் கிராவிடேஷனல் மாஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, டைம் பீரியட் t is equal to 2 pi root of L by G ன்னு போட்டுக்கோம். இப்போ கேள்வி என்ன, சப்போஸ் மாஸ் அப்படி ஈக்குவலாக இல்லாட்டி இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க பிள்ளைங்களா, சரி இந்த இதில் என்ன காமிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற முறையை என்ன செஞ்சிருக்கேன் சார் எழுதி வச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் என்னுடைய நோக்கம் இதை வந்து முழுமையாக உங்களுக்கு இதை எப்படின்னு சொல்றது இல்லை, இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்றது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் இந்த பால் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, இந்த கிராவிட்டி இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதில் இதை இரு பகுதிகளை பிரிக்கலாம். ஒரு பகுதி இப்படி இருக்கிறதாகவும் இன்னொரு பகுதி இப்படி இருக்கிறதாகவும் நம்ம பிரிக்கலாம். இது இந்த டென்ஷனை காம்பன்சேட் பண்ணும். ஓகே, டென்ஷனையும் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸையும் mg cos theta காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் தான் இதை என்ன செய்ய வைக்கும், இந்த ஆசிலேஷனுக்கு செட்டப் பண்ணும். இந்த mg sin theta தான். ஓகே, இதுதான். அதனால இந்த mg sin theta என்ன சொல்லுவோம், this mg sin theta is responsible for the acceleration. So mg sin theta is equal to m into a ன்னு சொல்லுவோம். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன தெரியணும்னா, இந்த ஆக்சலரேஷனோட யாரு டேக் ஆயிருக்கா, இனர்ஷியல் மாஸ் டேக் ஆயிருக்கு. இந்த mg sin theta ஓட யாரு டேக் ஆயிருக்கா, கிராவிடேஷனல் மாஸ் டேக் ஆயிருக்கு. சரிங்களா. இதைத்தான் ஈக்குவேட் பண்ணி எம்ஏ கேன்சல் பண்ணிடுவோம். சப்போஸ் கேன்சல் பண்ணல என்றால், ரைட், இங்க என்ன தொங்கிக்கிட்டே இருக்கும், mg இருக்கும், இங்க என்ன இருக்கும், எம்ஐ இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். இது அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த ரிசல்ட்ல இது எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் எம்ஐஎல் டிவைடட் பை எம்ஜிஜி இருக்கும். அப்ப இங்க பாருங்க பிள்ளைங்களா, so time period 2 pi into root of mi into L divided by mg into g. இதுதான் எதா இருக்கும், டைம் பீரியடா இருக்கும் பிள்ளைங்களா. இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா, so this is the result. இது எங்க இருக்குன்னு பார்க்கணும். எங்க இருக்குன்னு தேடுவோமா, இங்க பாருங்க 2 pi mil எங்க இருக்கு, இந்த இருக்கு, mgg இந்த இருக்கு. so a is the correct answer பிள்ளைங்களா. எல்லாம் சரியாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் this is the correct result. இதான் பிள்ளைங்களா இதுக்கான மெத்தட், யோசிக்கிறதுக்கான மெத்தட். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, நம்ம யூடியூப்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கும் பிள்ளைங்களா, கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் என்ன செய்யிருக்கு ஃபெசிலிட்டி இருக்கு, அங்கே உங்கள் சந்தேகத்தை என்ன செய்யுங்க, போஸ்ட் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சுற்றி எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கும் தகவல் தெரியப்படுத்துங்க. ரைட். வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையணும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.